Video illustration 23. Richard and Rizwan started a business on 1st January 2018 with the capitals of 3 lakhs and rupees 2 lakhs respectively. Richard and Rizwan business start பண்ணுறாங்க. opening capital வந்து 3 lakhs and 2 lakhs. According to the partnership deed, in the partnership deed படி interest on capital is to be provided at 6% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% ஆனம் கொடுக்கணும். அதனால் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷனை கொண்டு டெபிட் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ்னால். ஓகேங்களா. ரிச்வான் இஸ் டு கெட் ஏ சேலரி ஆஃப் ருபீஸ் 50,000 per annum. இதுவும் 50 எக்ஸ்பென்ஸு. அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனை ரிச்வான் சேலரின்னு சொல்லிட்டு 50,000 டெபிட் பண்ணணும். ரிச்சார்ட் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் சேலரி salary to Rizwan after charge commission. அதாவது ரிச்சர்ட்டுக்கு வந்து 10% கமிஷன் அவர் கொடுக்கணும். எப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டில் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு இந்த சேலரி டு ரிஸ்வான் கொடுத்த ஆஃப்டர்னு சொன்னிட்டாலே கீழே முதல்ல வந்து இந்த கீழே ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இது ஓப்பனிங் அதாவது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து இதெல்லாம் பார்ட்னர்ஸ் கொடுக்க வேண்டிய சேலரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற முன்னாடி ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கழிச்சிட்டு இந்த சேலரியும் கழிச்சிட்டு பேலன்ஸ் வரும்ல, அதில் தான் 10%. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபார்முலா அப்படி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அப்படி எப்படின்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனு அந்த கழிச்சு உள்ள கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை இந்த ரேட் ஆஃப் கமிஷன் பை இந்த 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். இந்த 10 இந்த வந்து 10% 10 மேலே போட்டு கீழே 100 + 1 10ன்னு போட்டுறணும். இங்கே வந்து பாருங்கள் 3 lakhs ப்ராஃபிட் ஏறி கொடுத்துருக்காங்க. அதில் -50 அந்த 50ன்றது என்னது, அது சேலரி ரிஸ்வான் சேலரி கமிஷன் 20,000. அடுத்து வந்து 30,000 வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் கழிச்சிட்டா கிடைக்கிறது தான் 220. இந்த 220 தான் 220 × 10/10 வந்து ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ஆட் பண்ணணும். 110. ஓகேங்களா. நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு பார்க்குறேன். ஓகேங்க. அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் 2 பார்ட்னர்ஸ் வந்து 3:2. ஓகேங்களா. டூரிங் தி இயர் த ஃபார்ம் ஏர்ன்டு ப்ராஃபிட் வந்து 3 lakhs ஃபார்ம் ஏர்ன் பண்ணியிருக்கு. இது ப்ராஃபிட் லாஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷனுக்கு வரணும் 3 lakhs. ஓகேங்களா. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். ஃபார்ம் க்ளோசஸ் அக்கௌண்ட்ஸ் ஆன் 31st December எவ்ரி இயர். ஓகேங்களா. அதனால் 2008 ஜனவரி 2008னால இயர் ரெண்டு டிசம்பர் 2018 டிசம்பர் அன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்யூஷன் போடுங்க. டிஆர் லெஃப்ட்டில், ரைட்டில் சிஆர் போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 போட்டுருங்க. இதில் இந்த இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூரிங் தி இயர் த ஃபர்ம் ஏர்ன்டு ப்ராஃபிட் ஆஃப் 3 lakhs. அதனால் அதை கிரெடிட் பண்ணணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி 3 lakhs கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பி ப்ரொவைட் 6% இன்ட்ரெஸ்ட் போடணும். 6%னா ஓவர் கேபிட்டல் பாருங்கள். 3 lakhs வந்து ரிச்சர்ட்டு, 3 lakhsக்கு ரிச்சர்ட்டு, ரிஸ்வான் 2 lakhs. இப்போ பாருங்கள், 3 lakhsக்கு வந்து 6% பை 18,000 6%, ரிச்வான் 200 வந்து 12,000 2 lakhsக்கு. அப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் 30,000 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், ரிச்வான் டு கெட் ஏ சேலரி ஆஃப் 50,000 per annum. அது சேலரி டெபிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் டெபிட் பண்ணணும். சேலரி டு ரிஸ்வான் சொல்லிட்டு 50,000 டெபிட் பண்ணிடுங்க. அடுத்து கமிஷன் தான் கண்டுபிடிக்கணும். ரிச்சார்ட் கமிஷன் டு 10% பண்ணால் இந்த ப்ராஃபிட்டிலருந்து இப்போ தான் கமிஷனுக்கு வாங்க. கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இதுதான் வந்து 3 lakhs தான் முதல்ல இருக்குது. அதுலேருந்து எதை கழிக்கணும்னா, -2 ஆட் கழிச்சு லெஸ் பண்ணோன்னா யாரை இந்த 50,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 30,000 ரிச்சார்ட் சேலரி ரிஸ்வான் 50,000 லெஸ் பண்ணணும். அப்போ ரெண்டையும் குட்டி லெஸ் பண்ணிட்டாங்க. 3 lakhsலேருந்து இந்த 80,000 லெஸ் பண்ணால் 2,20,000. ஓகேங்களா. கமிஷன் இது கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் அதெல்லாம் கமிஷன்லாம் கொடுத்த பின்னாடி உள்ள நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 2,20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன் 10
10% தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10% கமிஷனு. ஓகேங்களா, 10/1/10, ஏன்னா 100 ஆட் பண்ண அது ஆஃப்டர்னால. ஓகேங்களா, ஆஃப்டர் சார்ஜ் கமிஷன்னால் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டு சேலரி டு ரிஸ்வான் கொடுத்த பின்னாடி உள்ளதுனால அது வந்து ப்ளஸ் கீழே ஆட் பண்ணணும். 100 ரேட் ஆஃப் கமிஷன் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் பிஃபோர் கமிஷனுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட் இது தானே இருக்குது. இப்போ ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் என்ன அர்த்தம்? கமிஷன் கொடுக்குறதுக்கு பின்னாடி இந்த ப்ராஃபிட் தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து 3 lakhsலேருந்து எதை கழிச்சிரும், இந்த 50,000 அந்த 30,000 80,000 3 lakhs கழிச்சா 220. இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ப்ராஃபிட் வந்து 2,20,000. அதில் 10 வந்து ரேட் ஆஃப் கமிஷன் பை இந்த இது வந்து 100 ப்ளஸோட அந்த ரேட் ஆஃப் கமிஷன் 10 கோட் பண்ணிடணும். அப்போ 2,20,000 இன்ட்டு 10/110 போடுறோம். ஓகேங்களா, திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இதை மட்டும் கால்குலேஷன் ஆஃப் கமிஷன், ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். ஓகேங்களா, ப்ராஃபிட் வந்து கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் இருக்குது, இதுதான் வந்து ஆரம்பத்தில் உள்ள ப்ராஃபிட். அதிலேருந்து 3 lakhsலேருந்து எதை லெஸ் பண்ணணும், இந்த 50,000 என்னது, 50,000 வந்து சேலரி. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரெண்டையும் அந்த ப்ராஃபிட் 3 lakhsலேருந்து இந்த 80,000 கழிச்சிட்டோம்னா கிடைக்கிற 2,20,000 தான் இப்போதைக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அப்போ கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். ஓகேங்களா, இது ஆஃப்டர் தானே சார்ஜிங். கொஸ்டின் மட்டும் பாருங்கள், ஆஃப்டர் சார்ஜிங் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் நீங்கள் அண்டர்ஸ்டுட், ஆஃப்டர்னு கொடுத்துருக்கிறதுனால கீழே 100ஓட அந்த ரேட் ஆஃப் கமிஷன் 10 பண்ண ஆட் பண்ணணும், மேலே 10 போடணும். இப்போ 10/110 மறந்துடாதீங்க. இது வந்து இந்த 220ங்கிறது நெட் ப்ராஃபிட் 3 lakhs வந்து ஏர்ன்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபார்ம் ஏர்ன்டு ப்ராஃபிட் 3 lakhs கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த சேலரி 50,000 பார்ட்னர்ஸ் கொடுத்தது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் பார்ட்னர் 30 கொடுத்ததை கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கா, இதுதான் ப்ராஃபிட். இப்போது 2,20,000 தான் இப்போது இருக்கிற ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். அதில் வந்து இந்த 100 ரேட் ஆஃப் கமிஷன் 10, கீழே வந்து 100 ப்ளஸ் 10 110. அப்போ 220 இன்ட்டு 10/120 போட்டோம்னா 20,000 தான் கமிஷன். ஓகேங்களா, திரும்ப பாருங்கள் இதில். அதனால் இங்கே கண்டுபிடிச்சிட்டு இந்த கமிஷன் டு ரிச்சர்ட்னு போட்டு 20,000 போட்டுடணும். இப்போ பாருங்கள், இந்த டோட்டலாக 3 lakhs அப்படியே போட்டுருங்க, இங்கே 3 lakhs அப்படியே போட்டுருங்க. இது மட்டும் என்னன்னா மேலே இருக்க 3 கழிச்சிட்டோம்னா அது 1 lakh வருது, கழிச்சிட்டோம்னா 2 lakhs. இந்த 2 lakhs தான் பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுக்கணும். எந்த ரேஷியோவில்? 3:2. ஏன்னா ஏற்கனவே 3:2 அவங்க பார்ட்னர்ஸு சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த 3:2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3:2 ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுத்துடணும். அதை 3:2 பிரித்து கொடுத்தோம்னா ரிச்சர்ட் பார்ட்னர் 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுருணும் ப்ராஃபிட்னால. ரிச்சர்ட் 3/5 120, ரிஸ்வான் வந்து 80,000. ஓகேங்களா, அதனால் திரும்ப பாருங்கள். இதில் அவங்க கேட்டிருக்கிறது ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். த ஃபர்ம் க்ளோசஸ் அக்கௌண்ட் ஆன் 31st December 2000 அவ்வளோதான். ஓகேங்களா, திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.